இதைத் தொடர்ந்து பரமத்தி வேலூரில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் அமைக்க அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஆனால் ஆட்சி மாறியதும் திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம், பிலிக்கல் பாளையம், கொடுமுடி உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். வேளாண் பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது வெற்றி ஆராய்ச்சி நிலையை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். கிடப்பில் போட்டிருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும். அதே போல பிலிக்கல் பாளையத்திலிருந்து கொடுமுடி சொல்ல காவிரி ஆற்றை கடக்க வேண்டும், உயர்மட்ட பாலம் வேண்டும் காட்டுங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது அறிவிக்கப்பட்டது. மீண்டும் உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று இந்த பிலிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி இணைக்கின்ற உயர்மட்ட பாலம் காவிரி ஆற்றிலே கட்டி கொடுக்கப்படும். முன்னதாக விவசாயிகள், நெசவாளர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். கோரிக்கைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு பதிலளித்து பேசிய அவர், மரவள்ளி கிழங்கிலிருந்து எத்தனால் தயாரிக்க தனியார் நிறுவனம் முன்வந்தால் செயல்படுத்துவோம் என்று உறுதியளித்தார். எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் பிரச்சினை தீர்த்து வைக்கப்படும் என்று கூறியவர், லாரி தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மரவள்ளி கிழங்கிலிருந்து எத்தனால் சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம் எனக்கு தெரியல. ஆகவே எதிர்காலத்தில் இதை எப்படி இருக்கு என்பதை ஆய்வு செய்ய அந்த மரவள்ளி கிழங்கிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்வதற்கு தனியார் யாரும் வந்தால் அதை செயல்படுத்தணும். அதனால பெட்ரோல் ஆயில் டேங்கர் லாரி அவரும் சொன்னாங்க 10,000 லாரி இருப்பதாக சொன்னாங்க. நான் ஏற்கனவே நீங்களும் தான் சொன்னீங்க, ஒரு லாரி தொழிற்பேட்டை வேணும்னு கேட்டுக்கிறீங்க. அதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதெல்லாம் ஆய்வு செய்து இந்த லாரி தொழிற்பேட்டை அமைப்பதற்கும் அதிமுக அரசு முயற்சி செய்யும் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதுபோல எல்ஜிபி டேங்கர் லாரி அவர்களும் சொன்னாங்க, ஆன்லைன்ல பிரச்சனை இருப்பதாக சொன்னாங்க. அது என்ன என்ற விவரத்தை நீங்க மனு மூலமாக கொடுங்க, அதையும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்து அதுக்கும் தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம்.